Hey guys, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு காம்போ ஐட்டம் தான். Egg fried rice with stirred vegetables in garlic sauce. இது செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முட்டை ஒன்று, கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கேபேஜ், அஜினமோட்டோ, பெப்பர் பவுடர், சோயா சாஸ் ஒரு ஸ்பூன், சால்ட், ஆயில், பூண்டு 10, மஷ்ரூம், ஆனியன், கேப்சிகம், கேரட், பீன்ஸ், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், வினிகர், பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட், ஆயில், கார்ன்ஸ்டார்ச். இந்த மாதிரி பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். இதில் பொடி பொடியாக கட் பண்ண பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். கேரட் கொஞ்சம் சேர்த்துட்டு கேபேஜும் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கிறிஸ்பினஸ் இருக்கும். நான் பாஸ்மதி ரைஸ்லேயே ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் கேப்சிகம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. சைடில் இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் உப்பும் பெப்பர் பவுடரும் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் நல்லா தனியாக அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா அந்த முட்டை பொரியல் மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த வெஜிடபிள்ஸோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ முட்டை பொரியல் மாதிரி வந்துருச்சு. இப்போ அந்த வெஜிடபிள்ஸோட இதுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அஜினமோட்டோ சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த வேக வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துடுறேன். நம்ம சாதாரணமாக வெறும்னா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இதுக்காக தான் நம்ம அந்த கிரேவியும் பண்ண போகிறோம், ஸ்டிர் வெஜிடபிள்ஸ் இன் கார்லிக் சாஸு. ஸோ இப்போ ஃப்ரைட் ரைஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ரைஸும் கிறிஸ்பியாக இருந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 10 பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிர் வெஜிடபிள்ஸ் இன் கார்லிக் சாஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆனியன்ஸை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேபி கார்ன்லாம் கூட சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். கேரட் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஷேப்ஸில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரிச் லுக் கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கலருக்காக. இப்போ ஒரு 3லேருந்து 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியில் தான் அந்த வெஜிடபிள்ஸ் வேகும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் ஹாஃப் பாயில்டாக இருக்குது. இந்த டைமில் பெப்பர் ஒரு ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ இது ஒரு சைனீஸ் கிரேவி மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் கேப்சிகமையும் கார்ன் ஸ்டார்ச்சையும் சேர்த்துக்கிறேன். கார்ன் ஸ்டார்ச்னால் ஒன்றும் இல்லைங்க, கார்ன்ஃப்ளவரில் தண்ணி கலந்து ஊற்றிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த கிரேவி கொஞ்சம் திக்கண்டாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எக் ஃப்ரைட் ரைஸோட அந்த ஸ்டிர் வெஜிடபிள்ஸ் இன் கார்லிக் சாஸை சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தது எக் ஃப்ரைட் ரைஸ் வித் ஸ்டிர் வெஜிடபிள்ஸ் இன் கார்லிக் சாஸ். கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.